Hi students. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் எது அப்படினா ஐ. ஓகே, the eye அப்படினு கொடுத்திருப்பாங்க உங்க டெக்ஸ்ட் புக்ல. ஆப்டிக்ஸ்ங்கற லெசன்ல லாஸ்டா வரக்கூடிய மெயின் டாபிக் ஒரு இன்ட்ரஸ்டிங் டாபிக் கூட. சோ இது ரிலேட்டடா நீங்க 10th எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஓகே. see ஐ அப்படினா என்ன? So this is one of the optical instrument. I mean natural optical instrument. Okay, given by God அப்படினு சொல்லலாம் இல்லையா? கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பாடியில ஹியூமன் பாடியில இருக்கிறதுலே வந்து மோஸ்ட் சென்சிட்டிவ் ஆர்கன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எதுன்னு சொல்லுவாங்க? ஹியூமன் ஐ சொல்லுவாங்க இல்லையா? நம்ம கண்ணுக்கு பக்கத்துல விரல் கொண்டு போனாலே போதும், உடனே வந்து என்ன ஆயிரும், நம்ம கண்ணுடைய அந்த இமைகள் எல்லாம் அப்படியே சடனா என்ன ஆயிரும், அப்படியே அடைஞ்சிரும். ஏன்னா அந்த அளவுக்கு சென்சிட்டிவான ஒரு ஆர்கன் தான் என்ன அப்படின்னா ஹியூமன் ஐன்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து நேச்சுரல் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். ஆப்டிக்னா என்ன? லைட். அப்ப லைட்டோட ஹெல்ப்போட தான் இது ஒர்க் ஆகுது. லைக் எ கேமரா. கேமராவோட வேலை என்ன? படம் பிடிக்கிறது இல்லையா? அதே மாதிரிதான் இதுவும். நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இல்லையா, we can see around us, right? நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே பார்க்கலாம் within the world, correct? Okay, anyway. சோ இதுல வந்து என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நிறைய படிச்சிருப்பீங்க. ஒரு ஹியூமன் ஐ அப்படின்னா சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே. சோ இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த இடத்துல ஒரு கிறிஸ்டலைன் லென்ஸ் ஒன்னு கொடுத்திருப்பாங்க. Actually this is nothing but a convex lens. Okay, this is what? A convex lens. So here one thin layer is there. This is what? Cornea அப்படினு சொல்லுவாங்க. Okay, yes. So இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்னு இருக்கும். So இதுக்கு பேர் வந்து ciliary muscles னு சொல்லுவாங்க. Ciliary muscles. இந்த சிலியர் மசில்ஸோட அந்த பிரஸ்ஸிங்னால இல்லையா, இந்த இதா இருக்கு இல்லையா, இந்த லென்ஸ் இத பிரஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலா வந்து என்ன ஆகும்? பிரஸ் பண்ணும்போது இந்த லென்ஸ், ஐ மீன் கிறிஸ்டலைன் லென்ஸ் வந்து பல்ஜ் ஆகும். ஏன்னா இது வந்து அப்படியே கான்ட்ராக்ட் ஆகும்போது இந்த இடம் பல்ஜ் ஆகும். அதே மாதிரி இது இழுக்கும் போது எலாங்கேட் பண்ணும்போது இது வந்து என்ன ஆகும்? லென்தனிங் ஆகும். சோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப ரொம்ப இதை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா லென்ஸ் வந்து ஸ்மாலா இப்படி பல்ஜா மாறிடும். அப்ப பல்ஜா மாறும் போது ஃபோக்கல் லென்த் எப்படி இருக்கும்னா மினிமமா இருக்கும். இத லென்த்தியா மாத்தும் போது இந்த மாதிரி இருக்கும் போது அதோட ஃபோக்கல் லென்த் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு நிறைய இடத்துல நான் சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகே, எனிவே சோ பாப்போம். சரி, ஓகே. The next is see here one layer is there. இந்த லேயர் இல்ல, இந்த இன்னர் லேயர் இந்த இருக்குல, இந்த லேயர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு பேர் இருக்கு, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரெட்டினா. திஸ் இஸ் த ஸ்கிரீன் ஆஃப் த ஹியூமன் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்கிரீன். சோ இந்த ஸ்கிரீன்ல வந்து அந்த இமேஜ் விழும்போது அந்த ஆப்ஜெக்டோட அந்த என்னது அந்த இமேஜ் அதுல விழும்போது மட்டும்தான் நமக்கு அந்த சென்ஸே இருக்கும். அது வரைக்கும் அந்த சென்ஸ் இருக்காது. அப்ப எப்ப ரெட்டினால வந்து கரெக்டா அந்த லைட் ஸ்ட்ரைக் ஆகுதோ அப்பதான் விஷனே ப்ரொடியூஸ் ஆகுது. அப்பதான் நம்மளால பார்க்கவே முடியுது இல்லையா? அது வரைக்கும் நம்மளால என்ன பண்ண முடியாது, எதையுமே பார்க்க முடியாது. இருட்டுல நின்னுட்டே இருப்போம், லைட்டே இருக்காது, நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா எந்த லைட் பார்ட்டிகிளும் என்ன ஆகல, ரெட்டினால போய் விழல. கரெக்டா? லைட் சுவிட்ச் ஆன் பண்ணும்போது என்ன ஆகும்? கண்ணை கசக்குறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? லைட் சோர்ஸ்ல இருந்து லைட் பார்ட்டிகிள்ஸ் ஏதோ நம்ம கண்ணுல வந்து ரெட்டினால போய் இடிச்சிருக்கு அப்படின்னு தெரியும். சோ அதனால நம்ம என்ன பண்றோம், நார்மலா டஸ்ட் விழும்போது எந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறோமோ அதே மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பீங்க. அப்பதான் உங்களுக்கு விஷனே ஃபார்ம் ஆகுது, அப்பதான் உங்களுக்கு கண்ணே தெரியுது. அது வரைக்கும் நீங்க யாரு? பிளைண்ட். ஓகே, சோ இப்படி நிறைய விஷயங்கள் படிச்சிருப்போம். அதே மாதிரி இந்த ஹியூமன் ஐயோட டயமீட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா டயமீட்டர் 2.5 சென்டிமீட்டர் ஃபார் ஏ நார்மல் ஐ. எந்த ப்ராப்ளமும் எந்த டிஃபெக்டும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட ஐயோட டயமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எஸ். சோ இதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். இப்ப ரெண்டு டைப் ஆஃப் ஐய பார்க்க போறோம். ஒன்னு வந்து ரிலாக்ஸ்ட் ஐ, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயின்ட் ஐ. ரிலாக்ஸ்ட் ஐ சி பாப்போம். ரிலாக்ஸ்ட் ஐ. ஓகே, இன்னொன்னு என்னது? ஸ்ட்ரெயின்ட். இங்க எழுதிரோங்க, ஸ்ட்ரெயின்ட் ஐ. ரிலாக்ஸ்ட் ஐன்னா என்ன? நம்ம ஐ வந்து ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்ணக்கூடியது எந்த கண்டிஷன்ல? இப்ப வந்து பாத்தீங்கன்னா நைட் டைம்ல என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஸ்கைய பாப்பீங்க. அதோட டிஸ்டன்ஸ் டூ ஹை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஈவன் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு எடுத்துப்போம். நம்ம அது தெரியாத டிஸ்டன்ஸ்ங்கறனால இன்ஃபினிட்டி எடுப்போம். அது எப்படி பாப்பீங்க? கண்ணை அப்படி திறந்து இப்படி பாப்பீங்க, ரிலாக்ஸா பாப்பீங்க.
அப்ப ரிலாக்ஸா பார்க்கணும்னா அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டியா இருந்தா பெஸ்ட். ஓகே, இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கண்ணுக்கு பக்கத்துல ஐ மீன் 25 சென்டிமீட்டர் படிச்சிருப்போம் இல்லையா, மினிமம் 25 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்த இதுக்கு அந்த புக் ஒரு டெக்ஸ்ட் புக் பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பீங்க, அதுல லெட்டர்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கும் நம்ம ஐக்கு இன் பிட்வீன் தி டிஸ்டன்ஸ் 25 சென்டிமீட்டர் மினிமம் இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியாது, ரீட் பண்ண முடியும். ஆனா ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டு இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஐ வந்து பெயினா இருக்கும். நம்ம இப்படி கண்ணை ரொம்ப திறந்து பார்க்க முடியாது, ரிலாக்ஸ்டா பார்க்க முடியாது. கண்ணை என்ன பண்ணணும், அப்படி கான்ட்ராக்ட் பண்ணி சுருக்கி தான் பார்க்கணும். அப்ப என்ன ஆகும், கொஞ்ச நேரத்துல வந்து கண்ணு வலிக்க ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்ப அந்த மாதிரி ஐய வந்து ஸ்ட்ரெயின்ட் ஐ. அப்ப ஸ்ட்ரெயின்ட் ஐ அப்படின்னா ஐக்கு பக்கத்திலேயே ஆப்ஜெக்ட் இருக்கும், நம்ம கண்ணை வந்து சுருக்கி தான் பார்க்கணும். ஓகே, ரிலாக்ஸ்ட் ஐ அப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ்ல பார்க்கக்கூடிய ஆப்ஜெக்ட் நம்ம ஃப்ரீயா ரிலாக்ஸா பார்க்கிறோம். அப்படி இருந்துச்சுன்னா அது ரிலாக்ஸ்ட் ஐன்னு சொல்லுவோம். See the diagram. ஃபர்ஸ்ட் இங்க அந்த ஐ டயக்ராம் போட்டுக்கலாம் இல்லையா? சோ இந்த மாதிரி இருக்கும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி நமக்கு ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம ஒரு பர்சனோட ஹியூமன் ஐ வந்து இந்த மாதிரி இதோட ஸ்பெரிக்கலா இருக்கும். சோ திஸ் இஸ் கார்னியா. கார்னியோட ஒர்க் என்னன்னு தெரியும் இல்லையா? விழக்கூடிய லைட்டோட அந்த இன்டென்சிட்டியை வந்து முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணும், ரெடியூஸ் பண்ணி உள்ள அனுப்பக்கூடியது. ஓகேவா? எஸ். சோ சிலியரி மசில்ஸோட மேல இந்த லென்ஸோட சைஸ் இல்லையா, அத பல்ஜா மாத்தும், இல்லனா வந்து தின்னாவும் மாத்தும். அதை அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலா அந்த ஃபோக்கல் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, எஸ். சோ அதே மாதிரி தான் பாருங்க, இங்க ஒரு லென்ஸ், திஸ் இஸ் வாட் லென்ஸ். சோ இங்க சிலியரி மசில்ஸ் இருக்கும், பட் நம்ம அதை மென்ஷன் பண்ணல. ஓகே, ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம், அதனால அந்த டாபிக் நம்ம இங்க கொண்டு வரல. ஓகே, எனிவே சோ அப்ப ரிலாக்ஸ் ஆயினா ஆப்ஜெக்ட் எங்க இருக்குன்னு சொன்னேன், இன்ஃபினிட்டி. அப்ப இன்ஃபினிட்டில ஒரு ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அங்க இருந்து வரக்கூடிய ரேஸ் எப்படி இருக்கும், பேரலலா இருக்கும்னு படிச்சிருக்கோம் இல்லையா, லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்து. அப்ப இந்த மாதிரி வரும், இந்த மாதிரி இந்த லென்ஸ்ல வந்து விழுது இல்லையா, பேரலல் ரேஸ் இப்படி வந்து பட்டு லென்ஸை பொறுத்த வரைக்கும் அங்க நடக்கிறது என்னது, ரிஃப்ராக்ஷன். அதுவும் இது என்ன லென்ஸ் சொன்னேன், this is nothing but a convex lens. கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னது, கன்வர்ஜிங் லென்ஸ். கன்வர்ஜிங் லென்ஸ். கன்வர்ஜிங் லென்ஸ் என்ன தெரியுமா, பேரலல் ரேஸ நேரோ ரேஸா மாத்தக்கூடியது. பேரலல் எப்படி வருது, வந்து என்னது கரெக்டா ரிஃப்ராக்ட் ஆகி இந்த மாதிரி இந்த இடத்துல போய் விடும். அப்ப இந்த இடத்துல தான் நமக்கு என்ன கிடைக்கும், அந்த ரெட்டினால அந்த இடத்துல, ஆக்சுவலி இது ரெட்டினா இல்லையா, இந்த உள்ள இருக்கக்கூடிய லேயர் வந்து ரெட்டினா அப்படின்னு சொல்லுவோம். எப்ப இதுல வந்து ஸ்ட்ரைக் ஆகுதோ அப்பதான் அந்த இன்ஃபர்மேஷனை வந்து பிரெயினுக்கு அதை அனுப்பும். அதனாலதான் பிரெயினுக்கு ரொம்ப அருகாமையிலே இருக்கு, அந்த ரொம்ப சென்சிட்டிவான ஒரு ஆர்கன்ங்கிறதுனால. ஓகேவா? எது நடந்தாலும் இப்ப திடீர்னு சில நேரங்கள் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும், பார்த்திருப்பீங்க. நம்ம கண் அதை நம்பாது. சோ அதனால அந்த ஆக்சிடென்ட்ல வந்து அகப்பட்டவங்க, அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பெயின் உடனே இருக்காது. கை போயிருக்கும், கால் போயிருக்கும், ரொம்ப நேரம் கழிச்சு அந்த வலியே தெரியும். ஏன்னா அந்த பிரெயினுக்கு உடனே அந்த இன்ஃபர்மேஷன் போகாது. பிரெயின் தான் டிசைன் பண்ணும், பிரெயின் தான் அந்த பெயினை கொடுக்கறது. அப்ப இந்த நம்ம கண் வந்து பார்க்கக்கூடிய விஷயத்த உடனே வந்து அப் டு டேட் சென்ட் பண்ணா மட்டும்தான் பிரெயினால டிசைட் பண்ண முடியும். ஆனா திடீர்னு நடக்கும்போது இந்த ஐயால வந்து என்ன பண்ண முடியாது, அதை கரெக்டா டிசைட் பண்ண முடியாது, நம்ப முடியாத ஒண்ணு. சோ அதனால ஐ என்ன பண்ணாது, அந்த இன்ஃபர்மேஷனை பிரெயினுக்கு கொண்டு போறதுக்கு லேட் பண்ணும் இல்லையா, லேட் ஆகும். சோ அதனாலதான் நமக்கு பெயின் வந்து ரொம்ப லேட்டா தெரியக்கூடியது இல்லையா. இப்போ மேக்சிமம் விஷயத்த வந்து பிரெயினுக்கு கொண்டு போகக்கூடியதே வந்து இந்த ஹியூமன் ஐ தான். ஓகே, எனிவே விஷயத்துக்கு வருவோம். அப்ப இந்த ரெட்டினால விழுந்த உடனே என்ன ஆகுது, நமக்கு ஓஹோ அந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிய வருது. ஓகேவா? அது உடனே தெரியாது, இது உடனே பிரெயினுக்கு அனுப்பும். பிரெயின் தான் அதுக்கு வந்து என்ன பண்ணும், நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். ஓகே, எனிவே சோ இது வந்து பேரலல் ரேஸ் இல்லையா. அப்ப பேரலல் ரேஸ பாருங்க நேரோ ரேஸா மாத்திச்சு. அதனால இந்த லென்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா கன்வர்ஜிங் லென்ஸ். கன்வர்ஜ் பண்றதுனால. சரி, இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரிலாக்ஸ்டா இப்படி பார்த்துட்டே இருக்கலாம். சரி, ஸ்ட்ரெயின்ட் ஐ அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னேன், ஹியூமன் ஐ இந்த மாதிரி இருக்கும்னு சொன்னேன். So this is what the same retina. So இந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற லேயருக்கு பேர் வந்து கார்னியா, இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். இங்க அந்த லென்ஸ் இருக்கும். So here ciliary muscles are there. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், பட் அதை நம்ம இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. So இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகேவா? பக்கத்துல ஒரு ஆப்ஜெக்ட். இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும்னு சொன்னேன், மினிமம் 25 சென்டிமீட்டர். இந்த லென்ஸோட மிட் பாயிண்ட்ல இருந்து இது வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் that is 25 சென்டிமீட்டர். அப்ப இதுல இருந்து வரக்கூடிய ரே இந்த மாதிரி வரும், பட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல போய்விடும்.
ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா இது ஆப்ஜெக்ட். அப்ப ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய இங்க ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டில இருக்கு, இங்க ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்கு இல்லையா? அப்ப ஆப்ஜெக்ட்டுக்கும் இந்த லென்ஸுக்கு இன் பிட்வீன் தி டிஸ்டன்ஸ் வெரி லீஸ்ட் இல்லையா 25 சென்டிமீட்டர் தான். அப்ப இமேஜ் நமக்கு தெரியுது. ஓகே, ரெட்டினால விழும்போது ஓகே இமேஜ் இந்த ஆப்ஜெக்ட் இங்க தான் இருக்கு அப்படிங்கறத டிசைட் பண்றோம். பட் ஆனா ரொம்ப நேரம் நம்மளால பார்த்துட்டு இருக்க முடியாது. அது அப்பனா கொஞ்ச நேரத்துல பெயின் இருக்கும். அதான் வந்து ஸ்ட்ரெயின்ட் ஐ, ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் ஸ்ட்ரெயின்ட் ஐ. அப்ப இதோட ஃபோக்கல் லென்த்துக்கான ஃபார்முலா என்ன? ரிலாக்ஸ்ட் ஐக்கு ஃபார்முலா என்ன? 1/f is equal to என்னது லென்ஸ். அப்ப லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணனும். லென்ஸ் ஃபார்முலா என்ன? 1/f is equal to 1/v minus 1/u. ரிலாக்ஸ்ட் ஐல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா பாத்துக்கணும். இது வந்து ஓகே, what is this? This is lens. இமேஜ் எங்க? இங்க விழுது இல்லையா? அப்ப லென்ஸோட மிட் பாயிண்ட்ல இருந்து இமேஜ் விழக்கூடிய பாயிண்ட் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ். இது எவ்வளவு இருக்குன்னு சொன்னேன்? 2.5 சென்டிமீட்டர். சரி, ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் கேஸ்ல இன்ஃபினிட்டில இருக்கு. அப்ப இதோட மிட் பாயிண்ட்ல இருந்து ஆப்ஜெக்ட் இருக்கிற வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் என்னது? இன்ஃபினிட்டி. ஓகே, அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். ஈக்குவல் டு 1/v இமேஜ் டிஸ்டன்ஸ். v என்னது? 2.5 சென்டிமீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் that is 2.5 சென்டிமீட்டர். அப்ப 2.5 minus 1/u ங்கிறது ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய இடம் இன்ஃபினிட்டி ஃபார் ரிலாக்ஸ்ட் ஐ. அது லெஃப்ட் சைடுல இருந்தா என்னது? லெஃப்ட் சைடுல இருந்தா மைனஸ், ரைட் சைடுல இருந்தா பிளஸ் னு படிச்சிருக்கீங்க இல்லையா? இந்த ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் பாத்துக்கீங்களா இல்லையா? ஓகே, குட். சோ அப்ப வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி. சோ பிளஸ் இருந்தாலும் சரி மைனஸ் இருந்தாலும் சரி 1/infinity is equal to what? 0. சோ அப்ப இங்க என்ன கிடைக்கும்? which is equal to 1 divided by 2.5. இது 0 ஆயிரும் டோட்டலி. அப்ப 1/f is equal to 1/2.5. so f is equal to 2.5 centimeter. அப்ப this is nothing but f, focal. அப்ப இந்த இடத்துல focal. ஓகே, இந்த இத பொறுத்த வரைக்கும் ஓகே இமேஜ் இங்க தான் கிடைக்குது. ஓகே, இமேஜ் இங்க தான கிடைக்குது. எஸ், that is nothing but focal நீங்க சொன்னேன். இதோட வேல்யூ என்னப்பா? 2.5 சென்டிமீட்டர். அப்ப இங்கேயும் லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஃபோக்கல் கண்டுபிடிக்கலாம். 1/f equal to 1/v minus 1/u. சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். which is equal to 1/v எவ்வளவு? 2.5. ரைட் சைடுல இருக்கு இல்லையா? ரைட் சைடு லென்ஸ்க்கு ரைட் சைடுல இருந்தா பிளஸ், லெஃப்ட் சைடுல இருந்தா மைனஸ். மைனஸ் 1/u ஆப்ஜெக்ட் லெஃப்ட் சைடுல இருக்கு. எவ்வளவு தூரத்துல? 25 சென்டிமீட்டர். சோ minus 25. which is equal to 1/2.5 minus to minus plus 1/25. Take LCM 2.5 க்கும் 25 க்கும் 2.5 ல டிவைட் பண்ணா 1 time, here 10 times. Okay, அப்ப LCM 10 into 2.5 25, which is equal to here 25. 2.5 ல எத்தனை டைம்ஸ் இருக்கு? 10 times. அப்ப 10 minus 25 ல 1 time. அப்ப 1/f is equal to 10 minus 1 என்னது? 9/25 இல்லையா? எனக்கு தேவை f, which is equal to 9/25. எனக்கு தேவை f. அப்ப reciprocal 25/9 is equal to, right, 25 ல 9 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 9. 2 9s are 18. பாயிண்ட் என்ன ரிமைனிங் எவ்வளவு இருக்கு? 25 ல 18 போயிடுச்சு அப்படினா 7 இருக்கு. 70. 70 ல வந்து 9 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 9 6 are 54. 7 டைம்ஸ்னா 63. ஓகேவா? அப்ப 7 டைம்ஸ் எவ்வளவு இருக்கு? 63. அப்ப முதல்ல 18 னா 2 டைம்ஸ், ரிமைனிங் 7. 70 ல வந்து 7 டைம்ஸ் 63. திருப்பி அந்த 7 மீதி இருக்கு. அப்ப 70 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 2.77 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்ப இங்க ஃபோக்கல் லென்த் வந்து சேஞ்ச் ஆகுது. அப்ப எவ்வளவு வேரியேஷன் இருக்கு? உங்க புக்ல வந்து சின்ன ஒரு மிஸ்டேக் கொடுத்திருப்பா, 2.23 கொடுத்திருப்பா, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சோ அப்ப எவ்வளவு வேரியேஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபோக்கல் லென்த் வேரியேஷன் equal to 2.77 minus 2.5 எவ்வளவு இருக்கு? 2.77 minus 2.5, 5 னா 50, here 7 ல 5 போயிடுச்சு அப்படின்னா 2. so 0.27 centimeter variation இருக்கு. அப்ப focal length for relaxed eye and strained eye between 2.5 centimeter and 2.77 centimeter. அப்ப இவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, எஸ். சோ இனி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஐ. நம்ம ஹியூமன் ஐல வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ், குழந்தைகள் பிறந்ததுல இருந்து வயசாகிற வரைக்கும் மாத்தி மாத்தி ஸ்பெக்ஸ் போட்டுட்டே இருப்பாங்க. அது வந்து நம்ம கண்ணுல வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ் இல்லையா? what are the defects in human eye அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய சொல்லலாம். சோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா myopia. myopia myopia அப்படின்னா என்ன? near sightedness. sightedness near sightedness னா பக்கத்துல இருக்கிறது கிளியரா தெரியும், தூரத்துல இருக்கிறது கிளியரா தெரியாது. we can see the objects, we can see nearby objects clearly, we can't see yes far objects right distinctly or distant objects distinctly அப்படினு சொல்லலாம். அப்படினா என்ன அர்த்தம்? பக்கத்துல இருக்கிறத வந்து கிளியரா பார்க்க முடியும், தூரத்துல இருக்கிறத வந்து கிளியரா பார்க்க முடியாது. அப்ப பக்கத்துல இருக்கிறது கிளியரா பார்க்கலாம் இல்லையா? அந்த டயக்ராம் நான் இங்க போட்டுக்கிறேன். எப்படின்னா சோ இந்த மாதிரி இது வந்து ஹியூமன் ஐ கார்னியா, இந்த இடத்துல லென்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஆப்ஜெக்ட் வந்து எங்க இருந்து வருது அப்படின்னா இன்ஃபினிட்டில இருந்து வருதுன்னு வச்சுக்கீங்களேன். ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? இன்ஃபினிட்டில இருக்கு. அப்படின்னா இன்ஃபினிட்டில இருந்து அது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா ரேஸ் எப்படி வரும்? பேரலலா வரும். இதுல பட்டு இந்த மாதிரி போகும். அப்ப என்ன ஆகுது பாருங்க, ஆக்சுவலி இது ரெண்டுமே மீட் பண்ணக்கூடிய பாயிண்ட் இங்கதான் நார்மல் ஐ அப்படின்னா. அப்போ ஓகே கிளியரா இமேஜ் கிடைக்கும். ஆனா இங்க பாருங்க, இதுதான் ரெட்டினா. ரெட்டினாவுக்கு முன்னாடியே இந்த ரேஸ் ரெண்டு ரேஸுமே மீட் பண்ணுது. அப்ப இந்த இடத்துல தான் கிளியர் இமேஜ் கிடைக்கும். பட் நம்மளால சென்ஸ் பண்ணக்கூடிய திறமை கிடையாது. ஏன்னா ரெட்டினாவுக்கு மட்டும்தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ரெட்டினால விழுந்தா மட்டும்தான், அந்த லைட் ரே விழுந்தா மட்டும்தான் நமக்கு விஷன், பார்வையே தெரியும். அது வரைக்கும் விஷன் தெரியாது. அப்ப ரெட்டினா இங்க இருக்கு, அப்ப இங்கதான் கிளியர் இமேஜ். அப்ப நம்மளால பார்க்க முடியாது. இதுல பட்டு இந்த மாதிரி வரும். இந்த இடம் எப்படி இருக்குன்னா பிளர்ரா இருக்கும் இல்லையா? பாத்துருப்பீங்க, தூரத்துல வந்து ஒரு கிளாக் இருக்கும் இல்லையா? வால் கிளாக்கோ இல்ல வந்து ஏதாவது சர்ச்சில் இருக்கக்கூடிய கிளாக் இந்த மாதிரி இருக்கும். இங்க இருந்து பார்ப்போம் மங்களா தெரியும் இல்லையா? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, நியர் சைட்னஸ் ஆர் மயோபியா பர்சனுக்கு வந்து பக்கத்துல இருக்கிறது கிளியரா தெரியும், தூரத்துல இருந்து பார்க்கும்போது அது எப்படி தெரியும்? பிளர்ரா தெரியும். ஓகேவா? அதுக்கு ரீசன் ரெட்டினாவுக்கு முன்னாடியே இந்த இமேஜ் விழுறது. அப்ப நான் என்ன பண்ணணும்? இந்த இமேஜை இந்த இடத்துல விழ வைக்கணும். அப்ப விழ வைக்கணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கான்கேவ் லென்ஸை யூஸ் பண்ண போறேன். சரியா? சோ இந்த மாதிரி this is nothing but a concave lens. What is this? Concave lens. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, diverging lens. diverging lens. convex lens னா parallel rays converge மாத்துறது, இது parallel rays வந்து diverge மாத்துறது. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி லென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், இதுல பட்டு ரிஃப்ராக்ட் ஆகி வரும்போது கொஞ்சம் எப்படி பெண்ட் ஆகி இப்படி வரும். அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் எப்படி பெண்ட் ஆகும் கான்கேவ் லென்ஸ் வெளியே வரும்போது. ஏன்னா இந்த லென்ஸை வந்து டைவர்ஜிங் லென்ஸ், இந்த ரேஸ் வந்து டைவர்ஜ் பண்ணும். அப்ப இங்க போயிட்டு திருப்பி இங்க வரும்போது இந்த இடத்துல மீட் பண்ணாது, எக்ஸாக்டா இந்த இடத்துல என்ன ஆகும்? மீட் ஆகும். ஓகேவா? சோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து என்ன பண்ணலாம்? அந்த ஆப்ஜெக்ட் லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட நம்ம கிளியரா பார்க்கலாம். ஓகேவா? எஸ். அப்ப என்ன ஆகும்? இங்க இருந்து பார்க்கக்கூடிய அந்த கண்ணுக்கு இந்த டீவியேஷன் தெரியாது. அது என்ன நினைக்கும்? ஓஹோ இங்க இருந்து தான் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கும் இல்லையா? இப்படி பட்டு டீவியேட் ஆகுது அந்த லென்ஸுக்கு தானே தெரியும், கண்ணுக்கு தெரியாது இல்லையா? அப்ப இங்க இருந்து பார்க்கும்போது அதுக்கு இமேஜ் எங்க இருக்கிற மாதிரி தெரியும்? இந்த இடத்துல இமேஜ் இருக்கிற மாதிரி தெரியும். ஓகேவா? ஏன்னா அந்த மாதிரியான பர்சனுக்கு பக்கத்துல இருக்கிறது மட்டும்தான் கிளியரா தெரியும், தூரத்துல இருக்கிறது கிளியரா தெரியாது. அப்ப லென்ஸை யூஸ் பண்ணி தூரத்துல இருந்த அந்த ஆப்ஜெக்டோட இமேஜை நான் பக்கத்துல கொண்டு வந்துட்டேன் அந்த வியூக்குள்ள. ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா எக்ஸ் எடுத்துக்கிறேன். அப்ப இங்கதான் எனக்கு இமேஜ் கிடைக்குது. ஓகேவா? சரி, அப்ப ஃபோக்கல் லென்த் கண்டுபிடிப்போமா? 1/f is equal to 1/v minus 1/u equal to இமேஜ் இங்க கிடைக்குது. அப்ப 1 left sideங்கிறதுனால -x minus 1/u என்கிறது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் எங்க இருக்கு? இன்ஃபினிட்டில இருக்கு இல்லையா? ஓகே, அப்ப லெஃப்ட் சைடுங்கிறதுனால -infinity. any number divided by infinity 0. அப்ப 1/f equal to 1/-x
so இதோட reciprocal f equal to -x. okay, negative sign என்கிறது எதை குறிக்குது? so இதோட focal length வந்து என்னது? left side. concave இல்லையா? convex na right side, concave na left side. ஓகேவா? so அப்ப இதோட focal length x distanceல இருக்கு. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்ப myopia பொறுத்த வரைக்கும் பக்கத்துல இருக்கிற பொருள் நல்லா தெரியும், தூரத்துல இருக்கிறது blurரா தெரியும். அப்ப தூரத்துல இருந்து வரக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கரெக்டா இந்த லென்ஸ் யூஸ் பண்ணல அப்படின்னா இந்த ரெட்டினாவுக்கு முன்னாடியே கிராஸ் ஆயிரும். அப்ப நமக்கு எதுவுமே தெரியாது. ஏன்னா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட மட்டும்தான் பார்க்க முடியும். அப்ப பக்கத்துல வந்து அந்த இமேஜ் கொண்டு வர மாதிரி நான் செட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணேன்னா கான்கேவ் லென்ஸ் என்ன பண்ணும், அதை டைவர்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்ல பட்டு திருப்பி கன்வர்ஜ் ஆகும்போது கரெக்டா ரெட்டினால போய் விழுது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த கண்ணால நம்ம பார்க்கும்போது இதை என்ன நினைக்கும், இந்த ஹியூமன் ஐ இதுல பட்டு இப்படிதான் போயிருக்கும். ஏன்னா இந்த கான்கேவ் லென்ஸ் பண்ணக்கூடிய விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்ப இந்த இடத்துலதான் அந்த இமேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்ப லென்ஸோட மிட் பாயிண்ட்ல இருந்து இமேஜ் கிடைக்கிற வரைக்கும் டிஸ்டன்ஸ், இமேஜ் டிஸ்டன்ஸ், that is denoted by letter x அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்டி. சோ அப்ப இந்த இடத்துல கொண்டு வந்தேன்னா கிளியரா உன்னால பார்க்க முடியும். ஓகே, சோ இது myopia. and the second one இன்னொன்று இருக்கு, hypermetropia. hypermetropia இத far sightedness அப்படின்னு சொல்லுவாங்க. far sightedness அப்படின்னா we can see the distant object clearly, we can't see the nearby objects distinctly. அப்படின்னு என்ன அர்த்தம்? தூரத்துல இருக்கக்கூடிய அந்த வால் கிளாக்னு சொன்னா இல்லையா, அது கிளியரா தெரியும், ஆனா பக்கத்துல இருக்கிறது தெரியாது. ஓகேவா? சோ எப்படின்னு பாப்போம். அப்ப தூரத்துல இருக்கிறது தெரியும், பக்கத்துல இருக்கிறது தெரியாது. அப்ப பக்கத்துல என்ன, அந்த ஹியூமன் ஐ டயக்ராம் வரைக்கிறேன். சோ இந்த மாதிரி வச்சுக்கலாமா? இது ஹியூமன் ஐ. ஓகே, சோ இது வந்து கார்னியா, இது வந்து என்னது? ரெட்டினா. ரெட்டினா இந்த இடத்துல என்ன இருக்கும்? அதே மாதிரி ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும். இங்க சிலியரி மசில்ஸ் லைக் தட். ஓகே, எனிவே சரி, ஒருவேளை அந்த ஆப்ஜெக்ட் பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்க, இந்த இடத்துல இருக்கு, பக்கத்துல இருந்தா கிளியரா தெரியாதுன்னு சொன்னேன். அதுவும் பக்கம் அப்படின்னு நமக்கே தெரியும். அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம நார்மலா x அல்லது 25 சென்டிமீட்டர், பொதுவா 25 சென்டிமீட்டர்ல இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு தெரியும் அந்த ஆப்ஜெக்ட், அந்த லெட்டர்ஸ் என்ன அப்படின்னு தெரியும். ஆனா இந்த மாதிரி பர்சனுக்கு வந்து அந்த புக்ல என்ன லெட்டர்ஸ் இருக்குன்னே தெரியாது. ஆனா தூரத்துல இருக்கிறத ஒழுங்கா ரீட் பண்ணுவாங்க. ஓகே, சோ இப்ப பக்கத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும் அப்படின்னா இதுல இருந்து வரக்கூடிய இந்த ஆப்ஜெக்ட் எமிட் பண்ணக்கூடிய லைட் ரே இந்த மாதிரி வரும், இப்படி பட்டு இந்த மாதிரி வெளியே போயிடும் ரெட்டினாவுக்கு பின்னாடி. what is this? this is retina. அப்ப ரெட்டினாவுக்கு பின்னாடி போய் விடுது, இந்த இடத்துல விடுது. அப்ப நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா ரெட்டினாவுக்கு பின்னாடியோ இல்ல ரெட்டினாவுக்கு முன்னாடியோ இமேஜ் விழுந்துச்சு அப்படின்னா அந்த ஐயால சென்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா சென்சிபிள் ரீஜியனே ரெட்டினா தான். ரெட்டினால விழுந்தா மட்டும்தான் விஷன் தெரியும், சென்ஸ் ஆகும். அப்பதான் அந்த மெசேஜை வந்து பிரெயினுக்கு அனுப்பும். ஓகே, எஸ். பட் ஆனா இதுக்கு பின்னாடி தெரியுது. அப்ப நான் என்ன பண்ணணும், இந்த அந்த இமேஜ் விழுது இல்லையா, இதை வந்து நான் இந்த இடத்துல விழுற மாதிரி பண்ணணும். அப்ப அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல இன்னொரு லென்ஸ் நான் யூஸ் பண்ண போறேன். என்ன லென்ஸ் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ். கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இன்னொரு பேர் படிச்சிருப்பீங்க, கன்வர்ஜிங் லென்ஸ். ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த லென்ஸ் எல்லாமே கான்வெக்ஸ். ஆல்ரெடி இங்க ஒரு கான்வெக்ஸ் இருக்கு, இப்போ ஒரு கான்வெக்ஸ். இப்போ என்ன ஆகும், இந்த கான்வெக்ஸ் யூஸ் பண்ண உடனே இந்த லைட் ரே இதுல பட்டு என்ன ஆகும், இதுவும் என்ன பண்ணும், கன்வர்ஜ் பண்ணும். அப்ப என்ன ஆகும், இந்த பெண்ட் இன்னும் கொஞ்சம் குறையும், இப்படி வரும். இது டைவர்ஜ் பண்ணும், விரிக்கும். இது வந்து கான்ட்ராக்ட் பண்ண வைக்கும். அதனால இதுக்கு பேர் கன்வர்ஜிங் லென்ஸ். அப்ப இப்படி போறது இப்படி போகும். அதே மாதிரி இப்படி போன ரே இந்த மாதிரி கொஞ்சம் பெண்ட் ஆகி அதுக்கப்புறம் இது என்ன ஆகும், இப்படி இந்த இடத்துல விழ வைக்கும், பட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல விழும். ஓகேவா? ஓகே, சோ இந்த மாதிரி நடக்கும். இப்ப பாருங்க, விஷன் கிளியரா தெரியும். அப்ப இங்க இருந்து பாக்குற பர்சனுக்கு என்ன தெரியும், இந்த ரே இப்படி வந்து இந்த இடத்துல இருந்து வர்றது மாதிரி அதுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி பர்சனால தூரத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட மட்டும் தான் பார்க்க முடியும், பக்கத்துல இருக்கிற ஆப்ஜெக்ட பார்க்க முடியாது. அப்ப இந்த லென்ஸை யூஸ் பண்ணி இந்த இமேஜ், அந்த லைட் ரேயை, அந்த ஆப்ஜெக்டோட இமேஜ் இந்த இடத்துல ரெட்டினால வந்து ஸ்ட்ரைக் ஆகிற மாதிரி பண்ணணும். பட் இங்க இருந்து பார்க்கும்போது அதுக்கு பக்கத்துல இருக்கிறது தெரியாது இல்லையா. அப்ப அது என்ன நினைக்கும், ஓ
ஓஹோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து தூரத்துல இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணும். அப்ப அது இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் நான் y ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? என்ன டிஸ்டன்ஸ்? இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது y. சோ அப்ப ஃபோக்கல் வந்து எப்படி கண்டுபிடிக்க? ஃபார்முலா என்ன? 1/f is equal to 1/v minus 1/u. v என்கிறது இமேஜ். இல்ல இங்க இருந்து பாக்கும்போது எவ்வளவு தூரத்துல தெரியற மாதிரி அதுக்கு தெரியும். இங்க இவ்வளவு தூரம் வரைக்கும் என்ன லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தாதான் கிளியரா தெரியும்னு சொல்லியிருக்கேன். அப்ப இமேஜ் வந்து y இல்லையா? அப்ப 1/y இமேஜ் டிஸ்டன்ஸ் மைனஸ் 1/u ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். உண்மையில ஆப்ஜெக்ட் இங்க தான் இருக்கு. அப்ப இது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் என்னது? 25 சென்டிமீட்டர் சொன்னேன் இல்லையா? 25 சென்டிமீட்டர். அப்ப லெஃப்ட் சைடு இருக்கறனால -25 which is equal to இது பிளஸ் ஆயிரும். அதே மாதிரி இமேஜ் லெஃப்ட் சைடுல இருக்கு மைனஸ் கண்டிப்பா போடணும் இல்லையா? லெஃப்ட் சைடு. இப்போ இது மைனஸ் மைனஸ் என்ன ஆயிருச்சு? பிளஸ். அப்ப இத முதல்ல எழுதுறேன் 1/25 இத லாஸ்ட் எழுதுறேன் -1/y. இப்போ LCM என்ன? 25 into y அல்லது y into 25 அப்படி எழுதலாம். in சென்டிமீட்டர். மேல என்ன வரும்? y இங்க போயிருமா? y minus 25 இங்க வந்துரும். 25 in சென்டிமீட்டர். இது 1/f. இப்ப ரெசிப்ரோக்கல் என்ன? f is equal to இது மேல வரும் y into 25 சென்டிமீட்டர் by y minus 25 சென்டிமீட்டர் இப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இது வந்து ஹைப்பர்மெட்ரோபியா. இன்னொன்னு இருக்கு, மூணாவது ஒன்னு பாத்தீங்க அப்படின்னா presbiopia. அதாவது அது அதிகமா டியூ டு ஏஜிங், வயசாகும் போது வரக்கூடியது. என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிலியரி மசில்ஸ் இந்த மசில் வந்து வீக் ஆகும். அப்ப என்ன ஆகாது? அந்த லென்ஸை வந்து பிரஸ் பண்ணவோ இல்ல எலாங்கேட் பண்ணவோ அதால முடியாது, சுருங்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? கான்ட்ராக்ட் ஆரம்பிச்சிடும். அப்ப நமக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். பக்கத்துல இருக்கிறதும் ஒழுங்கா தெரியாது, தூரத்துல இருக்கிறதும் ஒழுங்கா தெரியாது. அப்ப ரெண்டுக்குமே செப்பரேட் லென்ஸ் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும் இல்லையா? தூரத்துல இருக்கிறது ஒழுங்கா தெரியல அப்படின்னா கான்கேவ் லென்ஸையும், பக்கத்துல இருக்கிறது ஒழுங்கா தெரியல அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸையும் யூஸ் பண்ணணும். பட் ரெண்டு தனித்தனியான லென்ஸ் யூஸ் பண்றது கஷ்டம். அதனால ரெண்டையும் சேர்த்து ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, தான் பைஃபோக்கல் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல கான்வெக்ஸ் கீழே கான்கேவ் அப்படி ரெண்டையும் சேர்த்து ஒரே இதா பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? சோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். என்னது? presbiopia அப்படின்னு சொல்லுவோம். சோ லாஸ்டா ஒன்னு என்ன அப்படின்னா இன்னொன்று இருக்கு. the last one is astigmatism. astigmatism அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு எதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்னா அவங்களுடைய அந்த ஐ இருக்கு இல்லையா? சோ அது வந்து எக்ஸாக்ட் ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்காது. அதே மாதிரி அந்த கர்வேச்சர் வளைவு லென்ஸா இருக்கட்டும் இந்த இடமா இருக்கட்டும் அந்த கர்வேச்சர்ஸ் இந்த வளைவு ப்ராப்பரா இல்லாதனால அவங்களால எல்லா டைரக்ஷன்லயும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது. இப்போ ஒரு டைரக்ஷன்ல வந்து 25 சென்டிமீட்டர் தெரியும், இன்னொரு டைரக்ஷன்ல அந்த 25 சென்டிமீட்டர் சிலவள தெரியாது. அதை விட கம்மியா அதை விட அதிகமான டிஸ்டன்ஸ் மட்டும் தான் தெரியுமா இருக்கும். அந்த மாதிரி எல்லா டைரக்ஷன்ஸ்லயும் ஒரே மாதிரி அவங்களால பார்க்க முடியாது. சோ அதுக்கு காரணம் வந்து டிஃபரண்ட் கர்வேச்சர்ஸ் ஓகே இந்த கிவன் பிளேன். சோ அப்ப என்ன பண்ணணும்? அந்த மாதிரி வந்து கர்வேச்சர்ஸ் டிசைன் பண்ணி டிஃபரண்ட் கர்வேச்சர்ஸ்ல வந்து லென்சஸ் வந்து டிசைன் பண்ணி ஒன்னா ஒரு லென்ஸை மாத்தணும். சோ அதுக்கு பேர் தான் வந்து சிலிண்ட்ரிக்கல் லென்சஸ். the shape is what cylinder அப்படின்னு சொல்லுவாங்க. சிலிண்டர் தெரியல, சிலிண்டர் இந்த மாதிரி இருந்தா சிலிண்டர்னு சொல்லுவீங்க இல்லையா? சிலிண்ட்ரிக்கல் ஷேப் லென்சஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. டிஃபரண்ட் கர்வேச்சர்ஸ்ல இருக்கணும் இன் டிஃபரண்ட் பிளேன்ஸ். அந்த மாதிரி லென்சஸ ஒன்னா வந்து இந்த மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணுவாங்க சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல. சோ அந்த மாதிரி லென்சஸ யூஸ் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். சோ இதுவும் வந்து டியூ டு ஏஜிங்னால வரக்கூடியதுதான். ஆனா ஒரு டிஃபெக்ட்டுக்கு மேல வரக்கூடிய டிஃபெக்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி வந்து டியூ டு ஏஜிங்னால வரக்கூடியது. சரியா? சோ இவ்வளவுதான் ஒரு முக்கியமான டாபிக். ஒரு தடவைக்கு 2 தடவை போட்டு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, நான் 3 டயக்ராம் ஒரே டயக்ராம் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். இங்கே அதே மாதிரி 3 டயக்ராம் ஒரே டயக்ராமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் புரியறதுக்காக. சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.